வணக்கம் மக்களே. அம்பாசமுத்திரம் உட்பட்ட 6 தொகுதிகளுக்கான அந்த இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. ஸோ இந்த தடையை நீக்குவதற்காக பல்வேறு வேலைகளை நீதிமன்ற பூர்வாங்க பணிகளை தேர்தல் ஆணையம் தமிழக அரசும் இணைந்து செய்து கொண்டிருக்காங்க. ஸோ மிக விரைவில் இதற்குண்டான அந்த தடையான ஸ்டே நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கு. மிக விரைவில் இந்த மாதத்தின் இறுதி ஒரு 20-22ஆம் தேதி வாக்கிலேயே இதற்குண்டான அந்த தடையானைகளை கிளியர் செய்வதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க. ஸோ மிக விரைவில் அம்பாசமுத்திரத்திற்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது. அம்பாசமுத்திரத்தில் எப்படியாவது நான் வச்சு தீர்வேன், வெறியில் இருக்கேன்டா, கொலை வெறியில் இருக்கேன்டா, எப்படா இடைத்தேர்தல் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் பேசுனதெல்லாம் தெரியும். ஸோ அவர் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிடுவதற்கான வேலைகளை ரொம்ப வேகமாக செய்து கொண்டிருக்காங்க. மேலும் நானும் அதே பகுதியை சார்ந்தவன் அப்படிங்கிறதுனால கள நிலவரங்களே சில பல நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் விசாரிச்சிருக்கோம். நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டையும் பேசுறதில் சில பல தகவல்கள் நமக்கு தெரியுது. ஸோ அதன் அடிப்படையில் நம்முடைய நேயர்களும் தெரிஞ்சு கொள்ளட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை போடுறோம். அம்பாசமுத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஊர். தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர். கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, விக்ரமசிங்கபுரம், பாபநாசம் அப்படின்னு ஒரு இயற்கை மலை இடிவாரத்தில் அப்படி அழகாக அமைந்த ஒரு ஊர் தான் அம்பாசமுத்திரம். அழகான ஊர். ஆனால் தொழில் வளம் எதுவுமே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்காக சென்னை, கோயம்புத்தூர், ஹோசூர், பெங்களூர் போன்ற பெருநகரங்களுக்கு தான் படையெடுக்கிறாங்க. இதுதான் அந்த ஊருடைய தலை விதி அப்படின்னு சொல்லலாம். நானுமே அதற்கு விதிவிலக்கல்ல. அப்படி அந்த ஊரில் தான் எல்லாமே படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாசமுத்திரம் அந்த மாதிரி பகுதிகளெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில குறைந்த சொற்ப அளவில் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. பள்ளி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ப்ளஸ் ஒரு மிகப்பெரிய அளவில் அங்கே இந்த மெஜுரா கோட்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்பின்னிங் மில் இருக்குது. மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனம். அந்த மெஜுரா கோட்ஸ் விக்ரமசிங்கபுரத்தில் இருக்குது. பலாயிரம் ஊழியர்கள் வேலை பார்த்தாங்க இதுக்கு முன்பு. தற்போது அது ஃபுல்லாகவே கான்ட்ராக்ட் வைஸில் பெண்களும் மிக குறைந்த அளவில் ரெகுலர் எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குறாங்க. இதுதான் இந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம். ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த இடம். ரொம்ப பார்த்திங்கன்னா மிக ஃபேமஸான அகஸ்தியர் அருவி இருக்குது. பக்கத்துலேயே மணிமுத்தாரி அருவி இருக்குது. தென்காசி பக்கத்தில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி ரொம்ப கம்மியான ஊர். ரொம்ப விலைவாசி கம்மியான ஊர். ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகி இருக்கவங்களுக்கு ஏற்ற ஒரு ஊர். ரொம்ப செலவே இல்லாமல் அந்த ஊரில் வாழ்ந்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஊர் தான் அம்பாசமுத்திரம். ஸோ இந்த அம்பாசமுத்திரத்தை அண்ணன் சீமான் குறிவைத்திருக்கார். அம்பாசமுத்திரத்தில் அவரால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாசமுத்திரம் ஏற்கனவே அஇஅதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது. கடந்த முறை இசக்கி சுப்பி அவர்கள் போட்டிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார். அங்கு தாவேகாவோட ராஜகோபால் போட்டியிட்டார். தற்போது அவர் தாவேகாவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் படுதோல்வி அடைந்தார். உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இசக்கி சுப்பையா அந்த இடங்களில் அம்பாசமுத்திரம் பகுதி சட்டமன்ற தொகுதியில் ஒரு கோலோச்சிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் நடக்கக்கூடிய கொடை விழாக்கள், சர்ச்சில் நடக்கக்கூடிய விழாக்கள், மசூதிகள், அந்த தொகுதியில் இருக்கவங்க அவங்க வீடு பால் காய்க்கிறாங்க, ஒரு கல்யாணம், காது குத்து, சடங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்னால் கூட அவர் உடனே அவரால் முடிந்த உதவி செய்வார். பங்கேற்பார், விழாவில் பங்கேற்பார், சாப்பிடுவார். கோயில் கொடைகளுக்கு அன்னதான நிகழ்ச்சிக்கு அவர் ஃபண்டு கொடுப்பார், பைசா கொடுப்பார். இப்படி எல்லாமே நடந்தார். கிறிஸ்தவனிகள் எல்லாத்துக்குமே செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான் இசக்கி சுப்பையா. இதை பற்றி கடுமையான விமர்சனங்களுமே வந்திருக்கு. பட் இருந்தாலும் அதுவுமே அவருடைய ஒரு வெற்றிக்கு காரணம். ஏனென்றால் எல்லா இடத்துலையுமே அவர் சகஜமாக பழகக்கூடிய ஒரு நபர். ஒரு மிகப்பெரும் நிலக்கிழார், செல்வந்தர். மிகப்பெரிய அளவில் அவருடைய இடங்கள் இருக்குது. மேலும் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு தொழிலை செய்து வர்றார். நம்ம ஏற்கனவே பலமுறை பதிவு பண்ணியிருக்கோம். அவர் ஒரு A1 கான்ட்ராக்டர். இந்தியாவில் இந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப சிலர் தான். அதாவது குறிப்பாக இந்த பாதாள சாக்கடை இருக்கு இல்லையா, இந்த பாதாள சாக்கடை அமைப்பது, மிகப்பெரிய மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை அமைப்பது, அந்த பாதாள சாக்கடையை சுத்தப்படுத்துவது போன்ற கான்ட்ராக்டுகளை செய்ய தேவையான எந்திரங்கள் எல்லார்ட்டையுமே இருக்காது. குறிப்பிட்ட சில பேர்கிட்ட தான் இருக்கும்.
ஸோ அதில் இவர் ஏ ஒன் கான்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க. அதுக்குண்டான எல்லா தொழில்நுட்ப சாதனங்கள் எல்லாமே வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் நிசைக்கு சுப்பையா. SCCL என்று சொல்லப்படக்கூடிய சுப்பையா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். சுப்பையா வித்யாசிரம் சொல்லி ஸ்கூல்கள் எல்லாமே நடத்திட்டு இருக்கார். ஸோ இவரை மீறி அங்கே அண்ணன் சீமானால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் எந்த அடிப்படையில் அங்கே போட்டியிடுறார் அப்படின்னா, அவர் அந்த நாடார் சமுதாய மக்களுடைய ஓட்டுகளை குறிவைக்கிறார். அந்த நாடார் சமுதாய மக்களுடைய ஓட்டுகள் அவருக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைய லெவலில் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடையம் அந்த பகுதி இருக்கு இல்லையா, இப்போ இந்த கடையம் பகுதியெலாம் உங்களுக்கு தெரியுமா? அந்த தென்காசி போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆழ்வார்குறிச்சி, கடையம், பொட்டல் புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடையம் சார்ந்த பகுதிகளில் நிறைய நாடார் ஓட்டுகள் இருக்குது. இந்த கடையம் பகுதி வந்து அதை சுற்றியுள்ள பகுதி தற்போது வந்து பார்த்திங்கன்னா தென்காசி சட்டமன்ற தொகுதியோடு இணைக்கப்பட்டு விட்டது. ஸோ அது இருந்தது அப்படின்னா அந்த நாடார் மக்களுடைய ஓட்டுகள் மிகப்பெரிய அளவில் இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நாடார் ஓட்டுகள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் கணிசமாக இருக்குது. ஸோ அந்த நாடார் ஓட்டுகளை இப்போ இந்த முறை சீமானால் பெற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் விசாரித்த அளவுக்கு அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக செய்திகள் வருது. அண்ணன் விஜய் பிரச்சாரம் செய்தால் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட சென்று சேரும், மக்களுடைய அந்த ஆரவாரம் உற்சாகம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்குது, ஒரு கரிஷ்மா இருக்குது. ஸோ அம்பாசமுத்திரத்தில் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யும்போது மிகப்பெரிய அளவில் அவருக்கு வாக்கு கிடைக்கும். மேலும் மிகப்பெரிய அளவில் அந்த பகுதியில் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. அதையும் நம்ம பதிவு பண்ணணும். மிகப்பெரிய அளவில் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள், இப்போ குறிப்பாக நீங்கள் விக்ரமசிங்கபுரம் பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது, சேக்ரகார்ட் ஸ்கூல் இருக்குது, அசிசி இருக்குது, ப்ளஸ் வந்து அமளி ஸ்கூல், சிஸ்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடிய அமளி ஸ்கூல் இருக்குது. அதற்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா இருதயகுளம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. ஃபுல்லாகவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதி. அடுத்து அம்பாசமுத்திரம், எல்லா பகுதியிலுமே பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் நிறையாக வாழக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இவர்கள் மிக பெரும்பான்மையான அளவுக்கு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவார்கள் அப்படிங்க ஒரு கருத்து இருக்குது. அதுதான் உண்மையும் கூட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே கடந்த முறையை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம், சிறுபான்மையினுடைய பெரும்பான்மையான ஓட்டுகள் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு போயிடுச்சு. திமுகவுக்கு இதுவரைக்கும் சென்று கொண்டிருந்த அந்த வாக்குகள் வந்து இப்போது தாவேகாவுக்கு போயிடுச்சு. சீமானும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அண்ணன் விஜய் அவர்களை ரொம்ப தரந்தாழ்ந்து விமர்சித்து வருகிறார். உங்களுக்கே தெரியும், இதுவரைக்கும் விஜய்ன்னு சொன்ன நீங்கள் இப்போ என்ன தேர்தலுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன ஜோசப் விஜய் ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்குறார். ஸோ ஜோசப் விஜய் ஆகிறது தப்பா சொல்லுங்கள்? ஏன் அவர் ஜோசப் விஜய்ன்னு பேர் சொல்கிறதுல சீமானுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலை. ஜோசப் விஜய் நீங்கள் பேர் ஏன் இப்போ சொல்கிறீங்க, இதுக்கு முந்தியெல்லாம் விஜய்ன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்கன்னு அவர் கேட்குறாரு. அவர் கேட்குறது வந்து அரசியல் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கேட்குறாரு. பட் ஆனாலும் அவர் வந்து குறி வைக்கப்படுகிறார். நம்ம பலமுறை பதிவு பண்ணியிருக்கோம், அண்ணன் ஜோசப் விஜயை குறி வைக்கிறாங்க. இன்றைக்கி நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசும்போது அவரையுமே குறிவைத்து தான் பேசினார்கள். பட் ஆனால் திமுக வந்து அந்த வேலையை இப்போ கொஞ்சம் செய்ய துவங்கிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ பாஜக கூட கூட்டணியில் போகிறாங்க. மிக விரைவில் அதற்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம பல முறை பதிவு பண்ணியிருக்கோம். மிக விரைவில் அவங்க வந்து பாஜக கூட கூட்டணியில் போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க பாஜகவுடைய நோய் அடுத்தவனை எப்படி குறை சொல்கிறது, எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது திமுகவுக்கு வந்துருச்சு. ஸோ அதே வேலையை திமுக இப்போது சீமானுக்கும் சொல்லி கொடுத்துருச்சு. ஸோ சீமான் என்னைக்கு அந்த கௌதமனுடைய இல்ல திருமண நிகழ்வில் பேசும்போது ரொம்ப இணக்கமாக நெகிழ்ச்சியாக முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் கூட இருந்தார். உங்களுக்கு தெரியும், சிரித்து பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ அப்பேற்பட்ட சீமான் இப்போ திமுகவுடைய ஒரு எடுபடியாகவே மாறிட்டார், ஒரு கைக்கூலியாகவே மாறிட்டார் அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை. ஸோ அவரை அம்பாசமுத்திரம் மக்கள் வெற்றி பெற வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்து அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட நம்ம விசாரித்ததில் என்னென்னா, தாவேகா சார்பில் அண்ணன் இசக்கி சுப்பையா மீண்டும் அங்கு களமிறங்குகிறார். அதில் அவர் இறங்குகிறாரா இல்லை அவரது மகனுக்கு கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு சிறிய விவாதம் போயிட்டுருக்கு. ஸோ 90% அங்கு இசக்கி சுப்பையா தான், ஏன் ஒரு படிக்கு மேலே சொல்கிறேன், 95% இசக்கி சுப்பையா தான் அங்கு போட்டியிட வாய்ப்பு இருக்குது. கடைசி நேரம் மாறுதல் எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இசக்கி சுப்பையாவுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. ஸோ இசக்கி சுப்பையா வச்சு போட்டியிட்டால் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெறுவார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணன் சீமான் மீண்டும் அங்கு கட்டுத்தொகை அவர் பாணியில் சொன்னால் அந்த டெபாசிட் மீண்டும் அங்கே இழக்க போகிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்காரு, நான் வெறியில் இருக்கேன்டா, எப்படா இடைத்தேர்தல் வைக்க போகிறீங்க, எப்படா இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல. நம்ம துணை முதலமைச்சர் பாணியில் முன்னாள் துணை முதல்வர் சொன்னார்ல, இவன் இருந்தாலும் அறுத்து தள்ளிடுவான் அப்படின்ற மாதிரி, அதே தான் இடைத்தேர்தல் வந்தாலும் சீமானால் அங்கே ஒன்றும் அறுத்துலாம் தள்ள முடியாது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமான் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார், கட்டுத்தொகை இழப்பார், டெபாசிட் இழப்பார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.